சாண்ட்ராக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. அரோரா வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சபரி தடுக்கிறாரு. அரோரா அழுகுறாங்க, அவங்களுக்கு என்னமோ ஆச்சுன்னு சொல்லி. பார்வதி செம்மையா மெடிக்கல் சொல்லி சமாதானப்படுத்துது. தான் செஞ்ச தப்ப எப்படி நியாயப்படுத்துது பாருங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி சார்ட்ட கதை சொல்லணும்ல. அதுக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கு. ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி அவங்கள தள்ளி தானே வந்து இது பண்ண முடியும். அதை எப்படி அவங்கள தள்ளி விட்டுட்டு அவங்களுக்கு நல்லது செஞ்ச ஒரு கட்டத்துல அவங்க போகவே இல்லை. அவங்க காலும் இங்க வந்து லாக் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி எப்படி பண்ணா அவங்க இதை கல்யாணம் பண்ணா கமருதீன் வந்து மிச்சர் மாமாவா தான் இருப்பான் போல. இட்ஸ் கால்ட் புஷ். அவங்கள புஷ் தான் பண்ணும். ஓகேவா? ஒரு கட்டத்துல வந்து சிரிப்பு தான் வருது. புஷ் அவங்களுடைய டிக்கி அவங்களுடைய பேக் இங்க இருந்தது. ஓகேவா? ஸோ அதுவுமே நம்ம வந்து எனக்கு புரியல. சாண்ட்ரா வந்து இவங்க கிட்ட எனக்கு கதவை திறந்த வெளியில போக முடியல, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க போல. அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க போல. ஸ்பாட் பண்ணிட்டோம். அவங்க ஒரு மாதிரி ஆனாங்க. ஸோ நான் அப்போ கூட வந்து கதவை என்ன அட்ஜஸ்ட் பண்ண தலையாட்டி கேட்டுட்டு இருக்கான் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி. அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குமோ அப்படிதான் நம்ம பண்ணோம். ஓகேவா? இப்போ இதை விட கதை திரைக்கதை வசனம் ரெடி. நான் இது இங்க நடந்ததை நான் நியாயப்படுத்தேன். இது இங்க நடந்ததை டிவியில பாக்குற நமக்கே கடுப்பா இருக்கு. கார்ல இருக்கிறவங்க எப்படிதான் தாங்கிக்கிறாங்க நியாயப்படுத்தல. ஆனா இது ஒவ்வொரு கேம்லயும் நடந்திருக்கு தானே. ஒவ்வொரு கேம்லயும் இவளெல்லாம் நிக்க வச்சு சுடணும். எனக்கு நடந்தது என்னது? நாமன்னு செட்டு செத்திட்டு இருக்கு. சபரிக்கும் அக்ரெசிவா தான் நடந்திருக்கு. திவ்யா செம்மையா இரிட்டேட் பண்றாங்க. பக்கத்துல ஒருத்தி வாழுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அவளை அடக்கிறதுக்கு வக்கு இல்ல. திவ்யா கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். ஷபா